கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித சந்தியாப்பருடைய திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடுகிற இத்தருணத்தில் திருப்பலி வழியாகவும் கேட்கின்ற மறையுறை வழியாகவும் நம்மை திருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவதற்கு நாம் தயார் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வந்தாலும், ஒவ்வொரு நாளும் மறையுறைகள் நமக்கு ஆற்றப்பட்டாலும், குறிப்பாக இந்த திருநாட்கள் என்பது நாம் இறைவன் திருமுன் நன்றி உணர்வுகளோடும் இறைவனை போற்றவும் புகழவும், அதே நேரத்தில் நமது சிறு சிறு இயலாமைகளை நினைத்து மனம் வருந்தி மீண்டும் இறைவனோடு ஐக்கியமாகவும் நமக்கு தருகிற சிறப்புமிக்க நாட்களாக நாம் கருதுகிறோம். எனவே தான் இந்த மறையுறைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு கருத்தின் அடிப்படையிலே நம்முடைய சிந்தனையை நாம் அமைக்க விரும்புகிறோம். இறைவார்த்தையில் தியானிக்க நாம் விரும்புகிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தியானம் செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறு தலைப்பு, உலகத் தேவை இரக்கத்தை இழக்கச் செய்கிறது என்கிற அந்த கருத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய நற்செய்தியுடைய இறுதியில் பலியை என்று இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்கிற சொற்றொடர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மையமாக வைத்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். உலகத் தேவை இரக்கத்தை இழக்கச் செய்கிறது என்கிற கருத்தின் அடிப்படையில் விவிலியத்தில் நற்செய்தியில் ஒரு முக்கியமாக ஒரு திருமணம் ஒன்று பேசப்படும். அந்த திருமணம் என்ன தெரியுமா? கானாவூர் திருமணம் பேசப்படும். இந்த கானாவூர் திருமணத்தில் ஒரு சஞ்சலம் நிகழ்ந்தது, ஒரு சலனம் இருந்தது, ஒரு துயரம் இருந்தது. அது என்ன? அது தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். அந்த சஞ்சலம், அந்த துயரம், அந்த தேவை அங்கு பூர்த்தி செய்யப்படுகிறது. அங்கு அன்னை மரியாளுடைய இரக்க பார்வை அந்த குடும்பத்தின் மீது இருந்த காரணத்தினால் இதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு பெரிய கல்யாணம் ஒன்று பேசப்பட்டது, உங்களுக்கு தெரியுமா? அம்பானி கல்யாணம், கானாவூர் கல்யாணம், இது மும்பை மாநகர கல்யாணம் இங்கே நடந்தது. இந்த அம்பானி உடைய கல்யாணத்தில் அந்த பையன் பேர் ஆனந்த் அம்பானி. எவ்வளவு செலவு செய்தாங்கன்னா 5000 கோடி செலவு செய்தார்கள். இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், திரையுலக யார் யாரெல்லாம் எல்லோரும் அழைக்கப்பட்டார்கள். அங்கு என்னென்ன நடந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை கேட்டிருப்பீங்க. எத்தனை கோடி? 5000 கோடி அம்பானி பையன் ஆனந்த் அம்பானியுடைய கல்யாணத்திற்கு. அம்பானிக்கு இருக்கிற சொத்து 8 லட்சம் கோடி. எத்தனை கம்பெனி வச்சுருக்கிறான்னா 7 கம்பெனி வச்சுருக்கிறார். அவருடைய கௌதம் அம்பானிக்கு எத்தனை கோடி சொத்துன்னா 6.75 லட்சம் கோடி. எத்தனை ஜீரோ சேர்க்கணும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் அந்த ஒரு குடும்பத்தினுடைய பின்னணி. இன்னொரு குடும்பம் இருக்கிறது, பணக்கார குடும்பம். ரத்தன் டாட்டா என்று ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த டாட்டா குடும்பம். அவர் எத்தனை கம்பெனி வச்சுருக்கிறாருன்னா 29 கம்பெனி வச்சுருக்கிறார். அவர் எத்தனை வச்சுருக்கிறாரு? 7. திருவருட்சாதனங்கள் 7. அவர் 7, இவர் 29 வச்சுருக்கிறார். ஆனால் ரத்தன் டாட்டாவுடைய சமூக பார்வை எப்படி இருக்கிறது என்றால், தன்னுடைய வருமானத்தில் 66% ஏழைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் செலவு செய்கிறார். தன்னுடைய வருமானத்தில் 66% ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் செலவழிக்கிறார். அவருடைய சொத்து மதிப்பு 8.5 லட்சம் கோடி. 8.5 லட்சம் கோடி. இதுதான் இப்போ நடந்த கல்யாணம். அது கானாவூர் கல்யாணம், அங்கே பத்தலை. இங்கே இந்த கல்யாணத்தில் எல்லாமே அபரிமிதம். ஆக சமூக அக்கறையின்றி இந்த சமூகம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சமூக அக்கறையோடு இந்த சமூகமும் இருக்கிறது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. இந்த இரண்டுமே, ஒன்று அக்கறை இல்லை என்பதும் இன்னொன்று அக்கறை இருக்கிறது என்பதும் எடுத்துக்காட்டு. இருக்கிறது, நான் செலவழிக்கிறேன் என்ற மனநிலை. இருக்கிறது, என் செலவை குறைத்து கொள்ளுகிறேன், சமூகத்தின் மீது அக்கறையோடு இருக்கிறேன் என்கிற மற்றொரு மனநிலை. இந்த மனநிலையைத்தான் இந்த சமீபத்திய இந்த கல்யாணம் நமக்கு பிரதிபலிக்கிறது. 5000 கோடி அது செலவழிக்கப்பட்டாலும் நம் வீட்டு சமூக நிகழ்வுகள் எப்படி இருக்கின்றது என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால், சமூக அக்கறையோடு கூடிய நம்முடைய சமூக கொண்டாட்டங்கள், சமய கொண்டாட்டங்கள், சமூக அக்கறையின்றி இருக்கக்கூடிய நம்முடைய சமய கொண்டாட்டங்கள், சமூக கொண்டாட்டங்கள் இருக்கின்றன. இவைகள் இன்றைக்கு கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது.
இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு அவைகள் உட்படுத்தப்படுகின்றன. இவைகளை நாம் யோசிக்க வேண்டும். சரியா? ஆக இன்றைக்கு நம்முடைய தலைப்புக்கு வருகிற போது உலகத் தேவை இரக்கத்தை இழக்க செய்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நமக்கு தேவை உண்டு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவைகள் இருக்கின்றன. இந்த தேவைகள் எந்த அளவிற்கு என்பது தான் இப்போ பிரச்சனை. 100 ரூபாய் இருக்கிறதுனா 100 ரூபாயும் எனக்கு தேவையா, அல்லது 75 ரூபாய் எனக்கு தேவையா, அல்லது 50 ரூபாய் எனக்கு தேவையா என்று தெரியும். 100 ரூபாய் இருந்தால் 100 ரூபாயும் உங்கள் ரூபாய் அல்ல. ஜிஎஸ்டி போட்டால் என்ன ஆகும்? 100 ரூபா உங்கள் ரூபாயா இல்லை. இப்போ ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அந்த ஜிஎஸ்டி போக அடுத்த ஒரு வரி போடுறான். நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு வரி போடுறான். ஆக இப்படியாக 100 ரூபாய் உங்கள் ரூபாய் அல்ல, மாறாக இந்த 100 ரூபாயில் வரி என்கிற அந்த சமூக அக்கறைக்காகவோ சமூகத்திற்காகவோ நாட்டிற்காகவோ ஒரு அமௌண்ட் போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சோ தெரியாமல் அது போய்கிட்டு இருக்குது. நாம் நுகர்கிற அனைத்திற்கும் ஏதோ ஒரு அமௌண்ட் போய்கிட்டே இருப்பதை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய தேவைகள் இருக்கிறது. அது தேவைகள் சமூக அக்கறையோடு இருக்காது என்று பார்க்கிற போது இன்றைக்கு நாம் தேவைகளை கூட்டி கொண்டே போகிறோம். நமக்கு இருப்பதை வைத்து நாம் நுகர விரும்புகிறோம். அப்படி நுகர முடியவில்லை என்றால் தவணை முறையில் என்று சொல்லி, இல்லாத பொழுதும் தவணை முறையில் என்று சொல்லி கூடுதலாக நுகர விரும்புகிறோம். இப்படி நாம் நுகர விரும்புகிற போது இது என் நலம் மட்டுமே சார்ந்ததாக இருக்கிறதை ஒழிய பிறர் நலம் சார்ந்ததாக இல்லை. ஆக என்னுடைய நுகர்வுத்தன்மை அதிகமாக அதிகமாக அதிகமாக, என் தேவைகள் அதிகமாக அதிகமாக அதிகமாக, எனக்கு தேவை இவ்வளவுதான் என்றாலும் அந்த தேவையை நான் அதிகமாக பெருக்குகின்ற போது, நான் அதிகமாக நுகர்கின்ற போது அந்த இரக்க சிந்தனை என்பது என்னிடம் குறைந்து விடுகிறது. பிறருக்கு உதவும் வேண்டும் என்கிற சிந்தனை எனக்கு குறைந்து விடுகிறது. பிறர் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை எனக்கு குறைந்து விடுகிறது. ஆக என்னுடைய நுகர்வு என்பது எந்த அளவுக்கு மட்டுப்படுத்தப்படுகிறதோ, வரையறுக்கப்படுகிறதோ, என் தேவைக்கு ஏற்ப அது அளவோடு வைக்கப்படுகிறதோ, அப்பொழுதுதான் பிறர் நல சிந்தனை எனக்கு வரும். பிறருடைய பசியை பற்றி எனக்கு தெரியும், ஏக்கத்தை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய கஷ்ட நஷ்டங்களை பற்றி எனக்கு தெரியும், உணர்வுகள் எனக்கு வரும் என்பதை நாம் உணர்கிறோம். எனவே நமது தேவைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் யாரெல்லாம் வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சமூக அக்கறை கொண்டவர்கள். தம்முடைய தேவையை மிக மிஞ்சிய அளவில் யாரெல்லாம் எடுத்து சொல்லுகிறார்களோ அவர்கள் சமூக அக்கறை அற்றவர்கள் என்பதை நாம் உணர்கிறோம். இதைத்தான் பார்க்கிறோம். இந்த இரக்கம் என்கிற அந்த சொல்லுக்கு லத்தீன் மொழியில் மிசரி கோர்தியே என்று சொல்வார்கள். மிசரி கோர்தியே என்று சொல்வார்கள் இரக்கம் என்கிற சொல்லுக்கு. அந்த மிசரி கோர்தி என்கிற சொல்லை ஆங்கிலத்தில் மெர்சி என்று வைத்தார்கள். ஒரே மெர்சி என்று வைத்தார்கள். மெர்சி கோர்தியே மெர்சி ஆச்சு. அந்த மெர்சி நம்ம மொழியில் இரக்கமாயிருச்சு. இந்த மிசரி கோர்தி என்கிறது தான் மூலச்சொல். அந்த மிசரி அப்படின்னாக்க துன்பம், வேதனை, ஏழ்மை, சஞ்சலம், சங்கட்டம், எது வேணாலும் இந்த எதிர்மறை எதுவாக வாழ்வில் இருந்தாலும் இவைகளை எடுத்துக்கொள்ளலாம். மிசரி, அந்த மிசரி, அந்த சலனம், சஞ்சலம் அது போகணும்னா, அந்த துன்பம், அந்த வேதனை, வருத்தம், அது இது ஏழ்மையெல்லாம் போகணும்னா கோர்தியே அப்படின்னா என்ன? கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்க போகிறோம், ஏறிடுச்சு இறங்கிடுச்சு பார்க்க அப்படி சொல்கிறோம் இல்லையா? யாரை போய் பார்க்க போகிறோம்? கார்டியாலஜிஸ்ட். அந்த கோர்தியேங்கிறது இதயத்தை குறிக்கிறது. அதுலேருந்து அந்த சொல்லு கார்டியாலஜிஸ்ட், அதெல்லாம் கார்டியோகிராம அப்படி இப்படிலாம் வருது. அப்போ இந்த கோர்தியங்கிற லத்தீன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதயம் அர்த்தம், ஹார்ட்னு அர்த்தம். அப்போ இந்த சலனம், சஞ்சலம், துயரம் எதுவாக இருந்தாலும் அது எப்போ போகும்னா, எப்போ உங்களுடைய ஹார்ட்டை கொண்டு போய் அதை அப்ளை பண்ணுறீங்களோ, உங்கள் இதயத்தை கொண்டு போய் அங்கே அப்ளை பண்ணுறீங்களோ, அறிவை அப்ளை பண்ணக்கூடாது, பிரசங்கம் வச்சுட்டு போயிடலாம். எப்போ போய் ஹார்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் எது போவோம்? அந்த சலனம், சஞ்சலம், துயரம் எல்லாம் நீங்கும். அப்படி நீங்கிறது தான் இரக்க செயல். புரிஞ்சிச்சா? இப்போ சாதாரண காரியம் அல்ல அது. ஆக ஒரு சலனத்தை நாம் நீக்க வேண்டும், சஞ்சலத்தை நீக்க வேண்டும், துயரத்தை நீக்க வேண்டும், கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றால் மணிக்கணக்காக பேசிட்டு போனால் ஆகாது. உங்களுடைய இதயத்தையே அங்கு கொண்டு வைக்க வேண்டும். அப்போ அந்த சலனம், சஞ்சலம் நீக்கப்படும். எனவே தான் இந்த இரண்டையும் இணைத்து மிசரி கோர்தியே என்று அந்த லத்தீன் சொல் நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த இரக்க செயல் என்பது எங்கிருந்து புறப்பட வேண்டும்? இதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். இதயத்திலிருந்து ஊற்றெடுக்க வேண்டும்.
இதயத்திலிருந்து ஊற்றெடுக்கின்ற பொழுது, புறப்படுகின்ற பொழுது தான் அது உண்மையிலே அடுத்தவுடைய துயரத்தை துடைக்கக்கூடியதாக, கண்ணீரை துடைக்கக்கூடியதாக, கவலையை நீக்கக்கூடியதாக, தேவையை நிறைவு செய்யக்கூடியதாக அது அமையும் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த சொல்லினுடைய அந்த உட்பொருள் இதுதான். இந்த இரக்கச் செயல் எப்படி அமைய வேண்டும் என்று திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. திருச்சபை மறைக்கல்வியை சொல்லுகிறது. மறைக்கல்வி இருக்கா? திருச்சபை மறைக்கல்வி கேட்டகிசம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி முடிந்தவுடன் இன்றைக்கு மறைக்கல்வி நடத்தப்படும். உடனே ஒரு 10-50 பிள்ளைங்க இருப்பாங்க. ஏதோ 2 பேர் போய் ஒரு மறைக்கல்வி, அதுக்கு ஒரு சின்ன குறிப்பிடம் வச்சுருப்போம், அதில் இருக்கிறத அப்படி இப்படி சொல்லிடுவோம். ஆனால் திருச்சபையினுடைய மறைக்கல்வியினுடைய தொகுப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை எண்கள் இருக்கின்றன, கருத்துக்கள் இருக்கின்றன. 2856 கருத்துக்கள் இருக்கின்றன திருச்சபையினுடைய மறைக்கல்வியில். இதெல்லாம் சின்ன சின்ன தகவல்கள். உங்களுக்கு குயிஸ் ப்ரோக்ராம் நடத்தினா உங்களுக்கு பயன்படும். 2856 சிறு சிறு எண்களாக இந்த மறைக்கல்வி தொகுப்பு இருக்கிறது. A to Z திருச்சபையுடைய போதனைகள், மறைக்கல்வி, விசுவாச கோட்பாடுகள் என்றால் இது 2856 இருக்கிறது. அதில் 2447 அந்த எண் என்ன சொல்லுகிறது என்றால் 2 வகை இரக்க செயல்பாடுகளை சொல்லுகிறது. எத்தனை வகை? 2 வகை இரக்க செயல்பாடுகள். 2 வகையும் 7 நிலைகளில் அங்கு இருக்கிறது. 2 வகையுமே 7 நிலைகளில் இருக்கிறது. முதல் 7 அந்த வகை என்ன சொல்லுகிறது என்றால் ஆன்மீகம் சார்ந்த இரக்க செயல்கள். ஆன்மீகம் சார்ந்த இரக்க செயல்கள், ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ் ஆஃப் மர்சி. ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ் ஆஃப் மர்சி என்று சொல்லுகிறது. அது எத்தனை சொல்லுகிறது? 7. அந்த 7 என்ன அப்படின்னா, ஒருத்தன் பாவியாக இருக்கிறான், குற்றம் செய்கிறான், கொஞ்சம் சரியில்லை, அவனை நான் கண்டுக்காமல் போகக்கூடாது. அவனை பார்த்து தம்பி மனம் திரும்பு, ராஜா மனம் திரும்பு, அம்மா தாயே மனம் திரும்பு என்று சொல்லி அவர்களை மனம் திருப்புவதற்கு நாம் விடுக்கிற ஒரு அழைப்பு. இதுவும் ஒரு இரக்கச் செயல், ஆன்மீகம் சார்ந்த இரக்கச் செயல். எண்ணிட்டு வாங்க அப்படியே. 1. 2வது, ஒருத்தர் அறியாமையில் இருப்பாங்க, இக்னரன்ஸ், அறியாமையில் இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு அறிவுரை சொல்வது. அவர்களுக்கு என்னது? அறிவுரை சொல்வது. இக்னரண்ட், அறியாமையில் இருப்பவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவர்களுக்கு நல்ல காரியங்களை எடுத்து சொல்வது. அது ஒரு ஆன்மீக செயல்பாடு. அடுத்தது, நிறையா பேர் குழம்பி போயிருப்பாங்க, தெளிவில்லாமல் இருப்பாங்க. அவர்களுக்கு தெளிவை ஊட்டுவதற்கு ஆலோசனை வழங்குவது. அவர்களுக்கு தெளிவை ஊட்டுவதற்கு ஆலோசனை வழங்குவது. இது ஒரு ஆன்மீக செயலுக்குள்ள அந்த இரக்கச் செயல். அடுத்தது, நமக்கு யாராச்சும் துன்பங்கள், வேதனைகள், அவமானங்களை நமக்கு கொடுத்தா அது ரொம்ப பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது. எதிர்த்து வினையாற்றக்கூடாது, ரொம்ப பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது கூடாது. அதுதான் விவிலியம் சொல்லியிருக்கிறது. ஆக பொறுமையோடு நமக்கு எந்த ஒரு அவமானங்கள், அவதூறுகள், அப்படி இப்படின்னு அங்கிட்டு வரும் செய்திகளை அதை ரொம்ப பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக எனக்கு யாரானும் தப்பு செய்திருந்த, எனக்கு ஏதாச்சும் தப்பு செய்திருந்தாங்கன்னா அவர்களை நான் மன்னிப்பது. அதற்கு அடுத்தபடியாக துன்பம், துயரம், வேதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வது. அதற்கு அடுத்தபடியாக வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் ஜெபிப்பது. எத்தனை வந்துருச்சு? இப்போ 7 வந்துருச்சு. இதுதான் ஆன்மீகம் சார்ந்த இரக்கச் செயல்களாக மறைக்கல்வி, கத்தோலிக்க திருச்சபையுடைய மறைக்கல்வி சொல்லுகிறது. இதற்கு விவிலிய சான்றுகள் இருக்கிறது. 1 மணி நேரம் பிரசங்கம் வைக்க நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா நான் விவிலிய சான்றோடு நான் சொல்லலாம். ஆனால் இதை நீங்கள் பார்த்து, இதற்கு ஒரு விவிலிய சான்றுனா தீமோத்தேயுவுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் தூய சின்னப்பர் அழகாக சொல்லுவார். அந்த மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றது, கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். கற்பிப்பது, கண்டிப்பது, சீராக்குவது, நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பது. அதற்கு அடுத்து அவர் சொல்லுகிறார், இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இவைகளெல்லாம் தான் இந்த 6க்குள்ளே
உங்களுக்கு அடங்குவதை நாம் பார்க்கிறோம். ஆக இரக்க செயல்பாடுகள் 2 வகை. முதல் வகை நான் இப்போ பிரசங்கம் வச்சுட்டு போனாக்க பாடம் எடுக்க முடியாது. முதல் வகை ஆன்மீகம் சார்ந்த இரக்க செயல்பாடுகள், அது 6. அந்த 6 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மற்றொன்று உடல் ரீதியான உலக ரீதியான இரக்க செயல்பாடுகள், உடல் ரீதியான அல்லது உலக ரீதியான செயல்பாடுகள், கார்பரல் ஒர்க்ஸ் ஆஃப் மர்சி அப்படின்னு அங்கே குறிக்கப்பட்டிருக்கு. அது எத்தனை? அதுவும் 7 தான். அது ரொம்ப எளிதாக நீங்கள் சொல்லிடுவீங்க. வின்சென்ட் சபை யாராச்சும் இருக்காங்களா? இல்லையா? யாரும் இங்கே இருப்பாங்களா? வின்சென்ட் சபை இல்லையா? அவங்களுக்கு தெரியும் என்னான்ட்டு, அடிக்கடி அவங்க சபையில் சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒன்றும் இல்லை. மத்தேயு 25, நான் பசியோடு இருந்தேன் உண்ண கொடுத்தீர்கள் 1, தாகமாயிருந்தேன் 2, ஆடையின்றி இருந்தேன் 3, அந்நியனாயிருந்தேன், அந்நியன் தான் பார்க்க வர்றதா, அந்நியனாயிருந்தேன் இடம் கொடுத்தீங்க, வீடு கொடுத்தீங்க, சிறையில் இருந்தேன் பார்க்க வந்தீங்க, நோயுற்று இருந்தேன் புரியுதா? அதுதான் வரும். அந்த 6 பாருங்க. பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன். எத்தனை வந்துருச்சு? 6. இறுதியாக இறந்தோரை அடக்கம் செய்யுதல். இறந்தோரை அடக்கம் செய்யுதல் இப்போ எத்தனை வந்துருச்சு? இதுதான் உலகம் சார்ந்த இரக்க செயல்கள். ஆன்மீகம் சார்ந்த, உலகம் சார்ந்த. இது 2ம் தனித்தனியாக வகைப்படுத்தினாலும் 2 ரயிலினுடைய 2 தண்டவாளங்கள் போல. இந்த 2 இருந்தால் தான் இந்த ரயில் போய் எங்கே சேரும்? இறுதி தன்னுடைய இலக்கை சேரும். இதை நீங்கள் உணர வேண்டும். இப்போ இசையாஸ் ஆகமத்தை எடுங்க, வச்சிருந்தா யாராச்சும். இசையாஸ் 58:7 பார்த்தீங்கன்னா, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்தில் அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும். இதுதான் முக்கியமானது. 3 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் இந்த 5-6 காரியங்களை அடிக்கடி சொல்லுகிறது. இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி தீர்ப்பாக வருகின்ற பொழுது நீங்கள் இதை வைத்துத்தான் தீர்க்கப்படுவீர்கள். வெள்ளாடு, இன்னொரு ஆடு என்ன? செம்மறியாடு. நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள். நீங்கள் விண்ணகத்துக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள். அவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள் என்ற செய்தி அங்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இறந்தோரை அடக்கம் செய்வதை எங்கே பார்க்கிறோம்னா, தோபித்து ஆகமத்தில் நம்ம பார்க்கிறோம். இறந்தோர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள், அவர்களுக்காக ஜெபம் செய்யப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படியாக இந்த இரக்க செயல்பாடுகள் 2ஆக இருக்கிறது. அது குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த இரக்க செயல்பாடுகள், உலகம் சார்ந்த இரக்க செயல்பாடுகள். இறுதியாக மத்தேயு 25 ஆண்டவர் சொல்லுகிற போது இந்த உலகம் சார்ந்த இரக்க செயல்பாடுகள் தான் உயிர் தெழுகிறார்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், குடிக்க கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன், உடுத்தினீர்கள், நோய்வாய்ப்பட்டிருந்தேன், பார்க்க வந்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், வீடு கொடுத்தீர்கள், நான் சிறையில் இருந்தேன், என்னை கவனிக்க வந்தீர்கள். இறுதியாக இறக்கு என்கிற அந்த செய்தி சேர்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இவைகள் அனைத்தையும் தொகுத்து இயேசு ஒரு உவமையை சொன்னார், ஒரு நிகழ்வை சொன்னார். அந்த நிகழ்வு என்ன தெரியுமா? அம்பானியும் ஒரு ஏழையும். அந்த நிகழ்வு என்ன? பணக்காரனும் லாசரும் என்கிற உவமையை சொன்னார். நான் அம்பானின்னு பேர் சொல்லிட்டு அதை விட்டுருங்க. ஆனால் இயேசு பேரை சொல்லவில்லையா, பணக்காரனுடைய பேரை சொல்லவில்லை, அவன் பணக்காரன் என்று தான் சொன்னார். பணக்காரன் என்று தான் சொன்னார். அவனுக்கு பேர் கிடையாது அங்கே. ரிச் மேன், அவ்வளோதான். ஏழைக்கு பேர் உண்டு, அவன் பேர் தான் லாசரஸ். லாசரஸ்னு என்ன அர்த்தம்னா கடவுளுடைய இரக்கத்தை பெற்றவன், அவ்வளோதான். கடவுளுடைய இரக்கத்தை பெற்றவன், அதுக்கும் பேர் லாசரஸ் வச்சுட்டாங்க. இந்த இதில் நீங்கள் பாருங்கள், லாசர் பசியோடு இருந்தான். இந்த 6ஐயும் இயேசு அங்கே கொண்டு வருவார். லாசர் பசியோடு இருந்தான். லாசர் ஏழை தானே, குஷ்டரோகி தானே, புண்ணெல்லாம் இருந்துச்சுலா, எப்படி இருந்துருவான்? அப்போ
அரகுற ஆடையோடு இருந்திருப்பான். அவன் வெளியில் தான் உட்காந்துருந்தான், அவனுக்கு வீடு கிடையாது, அந்நியன் போல் அவன் இருந்தான். அவன் நோய் இருந்தது, அந்த தனிமை அவனுக்கு சிறையாக இருந்தது. ஆக இந்த நீங்கள் முதல் 6 நீங்கள் பார்த்தீங்கன்றா அதுக்கு ஒரு உதாரணம் யார்? லாசர் தான். இப்போ லாசரை சொல்லி அதற்கப்புறம் எங்கே போகிறாரு? நீதி தீர்ப்புக்கு இயேசு பின்னாடி போகிறார், தன்னுடைய போதனையை கொண்டு வருகிறார். இப்போ லாசரை சொல்லுகிற பொழுது இந்த லாசர் பசியோடு இருந்தான், தாகத்தோடு இருந்தான், ஆடையின்றி இருந்தான், நோயிட்டு இருந்தான், சிறையில் இருந்தான், அந்நியனாக இருந்தான். இறுதியில் இறந்து போனான், அடக்கம் செய்யப்படவில்லை, வானதூதர்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அங்கே அடக்கம் செய்யப்பட்டதாக இருக்கா? அங்கே இருக்கு, அந்த வார்த்தையே இருக்காது. பணக்காரன் இறந்தான், புதைக்கப்பட்டான், இருக்கா இல்லையா? புதைக்கப்பட்டான். பார்த்தீங்களா? அப்போ இரக்கச் செயல் இல்லை என்றால் நாம் புதைக்கப்படுவோம். இரக்கச் செயல் நாம் செய்கிற பட்சத்தில், இரக்க செயல் செய்கிற நாமும் நம் இரக்கத்தை பெறுகிற அவனும் நாம் புதைக்கப்பட மாட்டோம். வானதூதர்கள் நம்மை எடுத்து செல்வார்கள். அப்புறம் அங்கே மேலே போய் என்ன நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும், அது அடுத்த கதை. ஆக இந்த இரக்கச் செயலை ஆண்டவர் இந்த சிறு நிகழ்வு வழியாக நமக்கு காட்டுகிறார். எனவே எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு அது இருக்கிறது, இது இருக்கிறது என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருந்தால் நம் வாழ்வு நிலைத்திருக்காது. நான் வாழ்கிறேன் என்று நாம் நினைக்கலாம், வாழ்வு நினைத்திருக்காது. அதே நேரத்தில் நாம் இந்த நம்முடைய இருப்பவைகள் எல்லாம் பிறருக்கு கஷ்டப்படும் என்று நினைத்தால் நம் வாழ்வு நினைத்திருக்கும். ஊருணி நீர் நிறைந்தற்றாம், ஊருணி நீர் நிறைந்தற்றாம் உலகவாம் பேரறிவாளன் திரு. யார் சொன்னது? இங்கிட்ட தான் பதிலெல்லாம் வருது. நம்ம ஐயன் திருவள்ளுவர் சொன்னது. ஊருணி நீர் நிறைந்தற்றாம் உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு. பேரறிவாளன் பெரிய பணக்காரனுடைய, திரு என்றால் செல்வம். ஒரு பெரிய பணக்காரன் கையில் செல்வங்கள் குவிந்து இருப்பது எதை போன்றதென்றால் ஊருணி. நம்ம கிராமங்களில் போனால் இன்றைக்கி ஊருணி இருக்கும், அங்கே தண்ணி ரொம்பிடும். தண்ணி ரொம்பினா அவங்களுக்கு குடி தண்ணி கிடைக்கும், கால்நடைக்கு தண்ணி கிடைக்கும், எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த தண்ணி என்பது அந்த ஊருக்கே பொதுவானது, அவங்க அதில் சந்தோஷப்படுவாங்க. ஒரு பணக்காரன் கையில் காசு இருக்குன்னா அந்த சமூகமே என்ன செய்யணும்? அதை கொண்டாடணும், சந்தோஷப்படணும். ஒரு ஏழையை ஏன் ஏழையாக வைத்திருக்கிறாய் என்று ஒரு பகுத்தறிவாளன் கேட்டான் கடவுளை பார்த்து. ஒரு ஏழையை ஏன் ஏழையாக வைத்திருக்கிறாய்னு பகுத்தறிவாளன் யாரை பார்த்து கேட்டான்? கடவுளை பார்த்து கேட்டான். நான் ஏழையை மட்டுமா படிச்சிருக்கேன்? பணக்காரன் தான் படைச்சிருக்கிறேன். அந்த பணக்காரன் உனக்கு உதவி செய்வான்னு சொல்லி அவனை படைத்தேன். அந்த நாய் உதவி செய்யலை, நான் என்ன செய்வேன்? கடவுள் சொன்னார். சமாளிக்கிறதுக்காக ஒரு பதிலாக இருக்கலாம், ஆனால் இதுதான் நிலவரம். நம் கரங்களில் இருப்பதெல்லாம் நமக்கல்ல, நம் கரங்களில் இருப்பது சமூக அக்கறையோடு ஆங்காங்கே சமூகத்திற்கு இரக்க செயல்பாடை செய்து இந்த சமூகத்தை சமநிலைக்கோ அல்லது மகிழ்வான நிலைக்கோ கொண்டு வருவதற்காக இறைவன் கொடுத்த அரும்பெரும் கொடையாக நாம் கருதுகிற போது என்னது என்பது எனக்கல்ல, மாறாக என்னை சார்ந்தவர்களுக்கு துன்புறுவருக்கு என்கிற அந்த மனப்பக்குவம் நமக்கு வரும். அந்த மனப்பக்குவம் தான் நாம் அல்லாந்து படுக்கிற பொழுது நிம்மதியான தூக்கத்தை நமக்கு தரும். இல்லை என்றால் தூக்கமே நமக்கு வராது. ஆக இந்த உணர்வுகளோடு இன்றைக்கு ஆண்டவருடைய திருமுன் வருவோம். ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம் தேவைகளை பூர்த்தி செய்வார். அளவோடு நமக்கு இருக்கிற காரியங்களில் நம்ம கொஞ்சம் குறைத்து கொண்டு கூட பிறருடைய தேவைகளை நாம் செய்யக்கூடிய இறை மக்களாக, கிறிஸ்தவ பிள்ளைகளாக நம்மை மாற்றுவார் என்கிற உள் உணர்வுகளோடு இன்றைக்கு ஆண்டவர் திருமுன் வருவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது உலக தேவை எங்களுடைய இரக்கத்தை எடுத்து விடுகிறது. எங்களுடைய தேவைகளை நாங்கள் கூட்டி அதிகமாக்குகின்ற பொழுது எங்களுக்கு அந்த இரக்க செயல்பாடுங்கிற எண்ணங்கள் எல்லாம் தளர்ந்து போகிறது என்கிற சிந்தனை எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று எங்களுடைய வாழ்க்கையையும் எங்கள் குடும்ப சமூக தேவைகளையும் பார்க்கிறோம். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதற்கு மேல் எங்களுக்கு தேவைகள் வருகின்றன. அப்படியாக வேண்டிய எண்ணங்களும் எங்களுடைய நாட்டங்களும் எங்களுடைய சிந்தனையும் அமைந்து விடுகிறது. இதை வாங்கலாமா, அதை நுகரலாமா, இது நல்லதா என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவோ நாங்கள் நுகர விரும்பி வாங்கிய பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு அலமாரியிலே அழகாக அடுக்கப்பட்டு இருக்கிறது. எண்ணுகிறோம் 1, 2, 3, 100 பத்திரமா இருக்குது. எண்ணுகிறோம் 1, 2, 3, 100 பத்திரமா இருக்குது. ஒன்றே ஒன்று எடுத்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது செருப்பாக இருந்தாலும் சரி, சேலையாக இருந்தாலும் சரி, சட்டையாக இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, இப்படியாகவே எங்கள் வீட்டவைகள் எல்லாம் அணி செய்கின்றன. எவ்வளவு இவைகளில் நாங்களுடைய பணத்தை, எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கொட்டியிருப்போம் என்று பார்க்கிற போது அது எங்களுக்கு வருத்தத்தை தருகிறது. விளக்கை கொளுத்தி மரக்காலில் வைப்பது போல
பணத்தை கொட்டி 5000 10,000 20,000 எடுத்து அலமாரிக்குள் நாங்கள் அதை அடுக்கி வைத்து பூட்டி வைக்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலைகள் எங்களுக்கு இருக்கிறது. இந்த மனநிலைகள் எல்லாம் மாற வேண்டும். எது எங்களுக்கு தேவையோ, எந்த அளவுக்கு எங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வேண்டும். எனவே தான் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர், அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், அளவுக்கு மேலே மன்னாவை சேர்த்தவனும் அளவோடு மன்னாவை சேர்த்தவனும் வீடு போகின்ற பொழுது ரெண்டும் ஒன்றாக இருந்ததாக பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என் பிள்ளைகளை நீரை இந்த நாளிலே நீரை ஆற்றுப்படுத்துவீராக. தாங்கள் உழைக்கிறார்கள், ஊதியம் பெறுகிறார்கள், சமூக அக்கறையோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சம்பாதிப்பது அனைத்தும் எங்களுக்கல்ல, ஏதோ ஒரு சிறு பகுதி என்பது ஏழை எளிய பாமர மக்களுக்கு நாங்கள் செய்தாக வேண்டும் என்கிற நிலை எங்களுக்கு வேண்டும். மிகுதியாக நாங்கள் செய்கிற போது அது மிகுதியாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. எங்களுடைய சக்திக்கு ஏற்ப செய்வதற்கு வேண்டிய அந்த பக்குவத்தை நீர் எங்களுக்கு தாரும். எங்களுடைய தேவைகளை நாங்கள் குறைத்து கொள்ளவோ, தேவைகளை மட்டுப்படுத்தவோ, அந்த தேவைகளின் அவைகளிலிருந்து ஒரு இரக்க சுவாபத்தை நாங்கள் பெறவும், பிறர் மீது கரிசனை கொண்டவர்கள் அக்கறை கொண்டவராக இருக்கவும் நீர் கிருபை செய்வீராக. பிறருக்கு உதவி செய்வது தான் எங்களுக்கு இன்பம், அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்கிற மன நிறைவை தாரும். எங்களுக்கு தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் அது உயிர் காக்கும் என்கிற வரிகள் எங்களோடுக்கு முன் வரிகளாக இருக்கட்டும். நாங்கள் செய்கிற தர்மம் ஓடி ஒழியாது, அது எங்களுக்கு ஒரு பெரிய டெபாசிட் மாதிரி, வைப்புத்தொகை மாதிரி சேர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் ஒரு நாள் துன்பத்திலோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த தர்மம் நிச்சயமாக எங்களை காத்து நிற்கும் என்பதை எங்களுடைய வாழ்வின் அனுபவங்கள் உணர்த்தி இருக்கின்றன. இங்கே இருக்கிற நீங்கள் கூட அதை உணர்ந்து இருப்பீர்கள். இந்த நிலைகளையெல்லாம் உணர்ந்தவர்களாக அன்பு தந்தையே, விவிலிய கருத்துக்களின்படியும் திருச்சபையினுடைய படிப்பினையின்படியும் ஆன்மீக அந்த இரக்க காரியங்களை நாங்கள் செய்யவும், உலகம் சார்ந்த அந்த இரக்க காரியங்களை செய்யவும், இறுதியில் ஆண்டவரை உம்மால் நாங்கள் போற்றப்படவும், இப்படி செய்கிற காரியங்களெல்லாம் உமக்கே செய்த காரியங்கள் என்பதை நாங்கள் கண்டுணரவும் எங்களை நீர் ஆற்றுப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரும் திருக்கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கரம் பிடித்து வழி நடத்தும் இரக்கமுள்ள தந்தையே, ஆமென்.